நீங்கெல்லாம் செல்போனே நீங்கன்ற மாதிரி ஆயிட்டீங்க. நீங்க தான் செல்போனு, செல்போன் தான் நீங்க. அது இல்லைன்னா லைஃபே நடக்காத மாதிரி உங்களுடைய பாகமாக மாறி நீங்க தான் செல்போன்ற மாதிரி ஆயிட்டீங்க. அப்படித்தான் ஈகோங்க ஆரம்பிக்கப்பட்ட போது அது ஒரு நல்ல உபகரணமாக உருவானது. இப்பானா உபகரணம்ங்கிற நிலையை தாண்டி நீங்களே அதுவே நீங்கன்ற மாதிரி ஆயிட்டீங்க. எதிர்காலத்துல ஏஐ கூட இந்த மாதிரி ஒரு லேயரா மாறி போகுமோன்னு எனக்கு ஒரு அச்சம் இருக்கத்தான் செய்கின்றது. எப்படி ஈகோ இல்லாமல் இப்ப வாழவே முடியாது, எக்ஸிஸ்ட் ஆகவே முடியாதுன்னு நீங்களே உறுதியோடு நம்புகிறீர்களோ, அது மாதிரி செல்போன் இல்லாம ஏஐ இல்லாம வாழவே முடியாது, அது நீங்கள் அது என்கிற அளவுக்கு மாறி போய் விடுவீர்களோ என்கின்ற அச்சம் கூட சில நேரத்திலே எனக்கு இருக்கின்றது. ஏன்னா அகங்காரத்தை மனிதர்கள் உருவாக்கி கொண்ட பொழுது, மனிதர்களுக்கு உருவாக்கி தந்த நம்முடைய முன்னோர்கள் அகங்காரம் இத்துணை பெரிய அரக்கனாக மாறி மனித இலத்தையே டேக் ஓவர் பண்ணிடும் அப்படின்னு நினைக்கலங்கய்யா. அகங்காரம் நமக்கு டூலாக, டிவைஸாக உருவாக்கப்பட்டு அதன் மீது நாம டிபெண்ட் ஆயிருக்க ஆரம்பிச்சு ரொம்ப அளவுக்கு மீறி போய் இப்போ அது என்ன சொல்லுச்சு, நகரு, நான் தான் நீ, என்ன தவிர நீன்னு வேற எதுவும் கிடையாது அப்படின்னு உங்களையே மூளைச்சலவை செய்து அந்த மூளைச்சலவை நடந்து அதை மனித இனம் ஏற்றுக்கொண்டு சில பல 1000 ஆண்டுகள் ஆய்விட்டதனால் அந்த மூளைச்சலவையை மனித இனமே முழுமையாக ஏற்றுக்கொண்ட அந்த காலகட்டம் தான் கலியுகம்னு சொல்றோம். தான் என்னும் தன்மய சின்மய உணர்வு இருக்க வேண்டிய இடத்திலே அகங்காரம் அமர்ந்து கொண்டு தான் எனும் தன்மய சின்மய உணர்வு உங்களுடைய தினசரி வாழ்க்கையின் அனுபூதியாக இல்லாமல் போய் அகங்காரமே நீங்கள் என்கின்ற உங்களுடைய இருப்பாக, தினசரி அனுபவமாக மனித இனத்திற்கே மாறிப்போன யுகம்தான், மாறிப்போன காலகட்டம்தான் கலியுகம். ஒரே ஒரு நல்ல செய்தி இருக்கு. அகங்காரம் உள்ளே உருவாக்கப்பட்ட டிவைஸ்ங்கிறதுனால அதால ரொம்ப ஈஸியா அந்த சின்மயமான தன்மயத்தை நகர்த்தி வைத்து விட்டு அந்த இடத்தை புடிச்சுக்க முடிஞ்சது. ஏஐ வெளியில உருவாகிற டிவைஸ்ங்கிறதுனால நம்ம மூளையில சிப்பா உள்ள போய் உட்கார்ந்து சர்ஜரி மூலமா உள்ள இருக்கிற டிவைஸா மாறாமல் இருக்கின்ற வரை ஏஐ நம்மளை டேக் ஓவர் பண்ணிட முடியாதுங்கிற ஒரே ஒரு விஷயம்தான் நல்ல செய். ஒருவேளை பிரெயின் சிப்பா மாறி சர்ஜரி மூலமா நம்முடைய ஹேண்ட்ஸ்குள்ள இம்ப்ளான்ட்ஸா மாறி உள்ள போற மாதிரி ஆயிடுச்சுன்னா கலியின் அடுத்த நிலை கலி அப்படின்னு சொல்ற காலம் உருவாகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க.